சிலர் பார்த்தீங்கன்னா கேமிங் பிசி புல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காசை தாறுமாறாக வேஸ்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட கேபினெட்டுக்கே 40,000 30,000 செலவு பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கேமிங் பிசியோட பட்ஜெட் உங்களுக்கு வந்து 1,00,000 ரூபாயை தாண்டும். அந்த மாதிரி உங்களுக்கு நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும், நான் வந்து சாதாரண பிசி வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு கேமிங் பிசி லுக்குக்கு கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும், அது தோற்றத்தை மட்டும் அவங்களும் நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ₹30,000 ₹40,000 கொடுத்து ஒரு கேபினெட் வாங்குறதுங்கிறத ஒரு வேஸ்ட்டு செலவு தான் நான் சொல்லிப்பேன். ஏன்னா மிஞ்சி போனால் அதில் என்ன இருக்குன்னா மெட்டலில் பாடி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட்டன்ஸ் இருக்கும், RGB லைட் இருக்கும். அசம்பிள் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோ லெவல் லுக்கு கொடுக்கும். பட் நான் சொல்லித்தர மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரோ லெவல் லுக்கும் கிடைக்கும். ₹5,000 எல்லாமே உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் அடங்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ₹25,000 ₹30,000 சேவ் பண்ணிக்கலாம். அந்த காசை நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறது இல்லைனா ஒரு நல்ல ஒரு ப்ராசஸரில் அப்கிரேட் பண்ணுறதுல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு கேமிங் பிசி புல் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேபினெட் வாங்கிக்கோங்க, தனியாக கிடைக்கும். அதோட விலை உங்களுக்கு வந்து ₹1,500 ₹2,000 வரைக்கும் இருக்கும். நல்ல கேபினெட் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரோ லெவல் RGB கிட்ட வாங்கிக்கோங்க. இந்த கிட்டில் உங்களுக்கு என்னென்ன வரும்னா, ஒரு கண்ட்ரோலர் வரும், அதுக்கப்புறம் 3 RGB ஃபேன் கொடுப்பாங்க. இந்த ஃபேன் உங்களுக்கு வந்து சூப்பர் கூலிங் கொடுக்கும் உங்கள் பிசிக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற கேமிங் பிசி கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட லைட்டு மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியும். டெமோ பண்ணக்கூடிய டைமில் காமிக்கிறேன். இதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் நட்ஸ் எல்லாமே இது கூட வரும். செப்பரேட்டாக நீங்கள் வந்து வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து தனியாக வந்து LED லைட் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுவும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வைஸாக நீங்கள் வந்து LED, அதாவது ஒவ்வொரு பாட்டுக்கும் தனித்தனியாக கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இதோட சாஃப்ட்வேர் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா இதை கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போது டெமோக்காக என்கிட்ட வந்து பிசி எதுவுமே இல்லை. பட் என்னோடய பழைய பிசியில் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சுலபம். ஏன்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் கேபினெட் வாங்கக்கூடிய டைமில் ஃப்ரெண்டாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கேசிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் கேஸ் மட்டும் தனியாக வந்து பிரித்து வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபேனை மாட்டுறதுக்கு ஸ்க்ரூஸ் போடுறதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்டாலேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறது நார்மல் கேபினெட்டு தான். ஸோ கரெக்டாக வந்து டிரான்ஸ்பரண்டில் எந்த மாதிரி இருக்குங்கிறத என்னால் வந்து காமிக்க முடியாது. பட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸை சொல்லி தரலாம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஃப்ரண்ட் கேஸை ஓப்பன் பண்ணும்போது ஸ்க்ரூ போடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த 3 ஃபேனையுமே அதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்க்ரூஸும் தந்திருப்பாங்க. போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு வந்து 3 ஒயர் வரும். அதாவது 3 RGB ஃபேன் இருக்கிறனால அது டேரெக்டாக வந்து உங்கள் மதர் போர்ட் பக்கத்தில் கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கண்ட்ரோலரை எடுத்துக்கோங்க. SMPSலேருந்து உங்களுக்கு வந்து சேட்டா இன்புட்டு, பவர் இன்புட் வரும். அதை டேரெக்டாக இதில் கொடுத்துக்கோங்க, கண்ட்ரோலர் கொடுத்துக்கோங்க. நான் எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுமே இதற்கு பவர் இன்புட் கிடச்சிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கண்ட்ரோலர்லாம் நீங்கள் வந்து 7 RGB ஃபேனை கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட 3 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பர்பஸுக்காக ஒரு ஃபேனை மட்டும் நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஃபேனை நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இது வேலை செய்தா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு சிபியோட பவரை இப்போதைக்கு ஆன் பண்ணிக்க போகிறேன். ஆன் பண்ணும்போது வேலை செய்தாங்கிறத நீங்களே பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போது ஃபேன் வந்து சுற்றுது, லைட்டும் எரியுது. சக்ஸஸ். இதுக்கப்புறமா மீதம் இருக்கக்கூடிய 2 ஃபேனும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா மீதம் இருக்கக்கூடிய 2 RGB ஃபேனும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பவர் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சாதாரண கேபினெட். டிரான்ஸ்பரண்ட் கேபினெட்டில் உங்களுக்கு பண்ணி தரணும்னு சொல்லிட்டு ஆசை தான். பட் அதற்கு அடிஷ்னலாக ₹2,000 எனக்கு செலவாகும். நீங்கள் வியூஸும் அதிகமாக கொண்டு வந்தீங்கன்னா அதில் வாங்குறதுல நியாயம் இருக்குது. இப்போ நான் ₹2,000 செலவு பண்ணி வாங்கினேன்னா கண்டிப்பாக இதுக்கே நான் வந்து இந்த RGB லைட்டுக்கே இவ்வளோ காசு வருது. இந்த காசு கண்டிப்பாக நீங்கள் தரக்கூடிய வியூஸால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்களும் இருக்குது. ஸோ நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் பண்ணுவேன், ரிஸ்க் எடுத்தும் பண்ணுவேன். டெமோ பாருங்கள். ஆன்டெக்கோட கேபினெட்டில் இருக்கக்கூடிய ப்ளூ LED ஃபேனை பாருங்கள். தென் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க RGB ஃபேனோட LEDயும் பாருங்கள். வித்தியாசம் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆன்டெக்கோட RGB ஃபேன்லேயும் உங்களுக்கு வந்து லைட்டு வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதுதான் உங்களுக்கு பாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது கூடவே உங்களுக்கு வந்து டிரைவர் சாஃப்ட்வேர் கொடுக்குறனால நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி மேனுவலாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபேன் இந்த எல்இடியில் வந்து அதாவது இந்த கலரில் வந்து எரியணும், அந்த ஃபேன் அந்த மாதிரி எரியணும்,
உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறவங்களாம் மிரள வைக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷனும் இந்த கிட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூடி போனால் உங்களுக்கு 6000 ரூபாய் பட்ஜெட்டில் எல்லாமே நிற்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சேவ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணணுங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. சந்திக்கலாம் நண்பா. இன்னொரு அப்டேட்ஸை சந்திப்போம்.